இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. 6 மாசத்துல ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி நடக்க போகுது. திருச்சி சிவா போன்றவர்கள் மத்திய அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாருங்கிறதுக்காக ஸ்டாலின் நாளைக்கே அந்த ஆட்சியை கவுக்க போறது இல்லை. நாளானைக்கு தீர்மானம் போட்டு செயற்குழுவை கூட்டி பொதுக்குழுவை கூட்டி ஒப்புதல் வாங்கி பிஜேபியோட கூட்டணி அறிவிச்சு மத்திய அமைச்சரின் புதன்கிழமை இடம்பெற்றுவாரு. அப்படிலாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இந்த ஆட்சி விஜய் அமைச்ச பிறகு பல நேரங்களில் தடாலடியாக தான் பேசிட்டு இருக்காரு. நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அனிதா அந்த மாதிரி பேசுற நபரே அல்ல. ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலினுக்கு கோவம் வந்துச்சுன்னா ஆட்சி மாற்றம் தான் ஒரு வார கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது எல்லாம் என்ன காரணம்னா, இந்த ஆட்சியின் மீதான கோபத்தை இந்த ஆட்சியாளர்கள் நடந்துக்கிற விஷயத்தை எதிர்த்து வெளிப்படுத்திய உணர்வாக தான் நான் பார்க்குறேன். ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து முடிவெடுத்தா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், விஜய் செய்கிற அந்த காரியத்தை அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. என்னென்ன ஏதோ சங்கடத்தில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க, இது வந்துட வேண்டியதானே, நல்லா தானே நாங்கள் ஆட்சி பண்ணுறோம், நல்ல கொள்கையை வச்சுருக்கோம், பாசிட்டிவாக கூட சொல்லி முதல் ஃபோன் எங்கேருந்து போயிருக்கு, தாவே காட்டுறது போயிருக்கு. அதுதான் பேரத்தின் முதல் நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் செய்கிற அந்த காரியத்தை ஸ்டாலினோ எடப்பாடியோ இல்லை இவர்கள் நம்மெல்லாம் இவங்களை பற்றி பேசுகிறோம் சத்தம் இல்லாமல் அமித்ஷாவோ செய்ய மாட்டார்னு விஜய் எதிர்பார்த்தால் அவர் இன்னும் முழுமையான அரசியலுக்கு தயாராகலைன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் இந்த செய்கிற காரியத்தில் அவங்கெல்லாம் கரகண்ட ஆட்கள். திருமாவளவன் சீமானோட திமுக நெருக்கம் காட்டுறத ஒரு விமர்சனமாக வச்சிருக்கு. இந்த திமுக விட்டு விலகி நம்ம இங்கே போகணும்னு முடிவெடுத்துட்டு வந்த பிறகு, தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம் அப்படிங்கிற வார்த்தையும் சொன்ன பிறகு வெளியிலிருந்து ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். அப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு ஆதவ் ஏதோ பேசினார், ஒரு சந்திப்பு நடந்துச்சு, பத்திரிகையில் வந்துச்சு. அப்போ ஆட்சியிலேயே பங்கெடுத்த பிறகு இந்த தோழமைங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா என்ன சொல்றது, அர்த்தமற்ற பேச்சு. நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்ன போது பன்னீர் பாபு சேர்க்கல. இவர் என்னைக்கு அதையும் தாண்டி அடுத்த ஸ்டெப் எடுத்து அமைச்சரவையிலேயே சேர்த்தாரோ அப்போ அதுக்கு வேற அணி வேற இது உணர்வுகள், அதுக்கெல்லாம் வேலை இல்லை, நாகரிகத்துக்கெல்லாம் இப்போ தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சியில் சேர்க்குறாங்க. அடுத்து இன்னும் சில பேர் வரதா இருக்கிறாங்க. இது யதார்த்த அரசியல்னு முதல்ல திரும்ப வளர்ந்து பொது வேட்பாளராக சீமானை நிறுத்த போதா சில நாளாவே ஒரு அன்பில் ஒரு பீச்சா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சீமானுக்கே அந்த விருப்பம் இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். அவர் நிற்கிற தொகுதியில என்ன பொது வேட்பாளராக விஜய்க்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்றதா. திமுக மட்டுமே ஆதரிக்கிட்டா அதுக்கு பேர் பொது வேட்பாளர் இல்லை, அதிமுக சேர்ந்து ஆதரிக்கணும். வேறு சில பெரிய கட்சிகள் இருக்கு. சீமானை தனிப்பட்ட முறையில் பிடிக்காத கட்சிகளும் இருக்கு, கொள்கை ரீதியாக பிடிக்காத கட்சிகளும் இருக்கு. இதெல்லாம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம அந்த இம்பாக்டை பற்றி பேசணும். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் அமைச்சரும் இன்றைய திமுக திருச்செந்தூர் எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் அண்மையில் கைது செய்யப்படுறார். மீண்டும் அதிலிருந்து ஜாமீனில் வெளிவந்து 6 மாசத்துல ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி நடக்க போகுது. திருச்சி சிவா போன்றவர்கள் மத்திய அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எதை வச்சு அப்படி சொல்லியிருக்காரு சார்? அது மத்திய அமைச்சர் பண்ணும்போது பாஜக இன்னும் திமுக நெருக்கம் காட்டுமோ? இல்லை, யூகங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒரு தனி மனிதராக அனிதா ராதாகிருஷ்ணன் கருத்தை வச்சு பார்த்தா, சட்டம் வழங்கி இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி தன் மீது பதியப்பட்ட வழக்கில் எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு ஒரு உயர்நீதிமன்றத்தை அணுகி இருக்கிற போது, அது வரைக்கும் பொது வாய்ப்பெல்லாம் யாரும் கைது பண்ற முயற்சி கூட எடுக்க மாட்டாங்க. சரி, கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா வருது, தீர்ப்பு வருது. தீர்ப்பு ஒரு 12 மணிக்கு வருது அல்லது 11 மணிக்கு வருதுன்னா, அடுத்த 40 நிமிஷத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் ஆத்தூர்ல எங்கேயோ ஒரு ஆபீஸ்ல ஆய்வு பண்ணிட்டு இருக்காருன்னு போய் அங்கே போய் அவர் அமைக்கி தான் கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி கைது பண்ணல, ரிமாண்ட் பண்ணல, ஸோ பெயிலுக்குலாம் வேலை இல்லை. ரிமாண்டே பண்ண மாட்டேன்ட்டார் ஜட்ஜு. அதான் கொடுத்துருக்கிறாரில்ல, விட்டுருங்கன்ட்டார். அப்படி ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொந்த ஜாமீன்லையும் ஏதோ சம் அமௌண்ட் ஜாமீன்லையும் வெளியில் வந்தார் அவர். அந்த கோபம் ஒரு தனி மனிதனாக அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்தால் தப்பு இல்லை, தனி மனித நியாயம் இது. அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா அவர் இந்த ஆட்சி விஜய் அமைச்ச பிறகு பல நேரங்களில் தடாலடியாக தான் பேசிட்டு இருக்காரு. நானே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அனிதா அந்த மாதிரி பேசுகிற நபரே அல்ல. இவ்வளவு வேகமா துணிச்சலா பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப எதுக்கும் தயார் அல்லது இவனை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், அரசியல் ரீதியான வைராக்கியம் கூட காரணமா இருக்கலாம்.
அவர் சொன்னாருங்கிறதுக்காக ஸ்டாலின் நாளைக்கே அந்த ஆட்சியை கவுக்க போறது இல்ல. நாளான்னைக்கு தீர்மானம் போட்டு செயற்குழுவை கூட்டி பொதுக்குழுவை கூட்டி ஒப்புதல் வாங்கி பிஜேபியோட கூட்டணி அறிவிச்சு மத்திய அமைச்சரில் புதன்கிழமை இடம் பெற்றுவாரு. அப்படிலாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஒரு கருத்தை சொல்றாரு. இது அவர் முடிவெடுக்கிற அதிகாரத்தில் இல்லை, அந்த இடத்திலும் அனிதா ராதாகிருஷ்ணன் இல்லை. அதுக்கு நேரம் இங்கிட்டு வந்தா ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலினுக்கு கோவம் வந்துச்சுன்னா ஆட்சி மாற்றம் தான் ஒரு வார கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது எல்லாம் என்ன காரணம்னா திமுக முடிவெடுத்தால் இல்ல ராஜேந்திர பாலாஜி ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியா பேசியிருக்காரா இல்ல உஸ்பத்தி முதல்வா இல்ல பேசியிருக்காரா? யதார்த்தத்தை இல்ல பேசியிருக்கிறார். அவரு கட்சி தலைவர் எடப்பாடி, அவர்தான் பாஜகவோட. அவரு எண்ணிக்கையை பாக்குறாரு. ஏன்னா வெறும் எடப்பாடி மட்டுமே இனிஷியேட் பண்ணா அது நடக்க போறது இல்ல. அதிமுக ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு, அன்அபிஷியலா பிரிஞ்சு கிடக்கு. ஏன்னா பிரிஞ்சு போனவங்க மன்னிப்பு கடிதம் கேட்டு வந்துட்டாங்க. எம்எல்ஏ பதவி பாதுகாக்கிறதுக்காக அந்த ஏற்பாடு நடந்ததே தவிர இன்னைக்கும் அந்த 41 பேர் மீதம் இருக்கிற 47 பேர் மொத்தத்துல எடப்பாடி பேச்சு எத்தனை பேர் கேட்பாங்க? ராஜினாமா பண்ணது போக மீதி 41 பேர் எப்படி எடப்பாடி பேச்சை முழுமையா கேட்பாங்கிற ஒரு யதார்த்தம் புரிஞ்சு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டிய நபர் ஸ்டாலின் தான். கூட அப்படி ஒரு அரசியல பேசியிருக்கிறான்னு தான் எடுத்துட்டு போகணும். அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு அப்ப என்னைக்கு சார் 4 குறிச்சிட்டாங்களா சார், எம்எல்ஏக்கள் எல்லாம் வலை வீசி பிடிச்சிட்டாங்களா சார்னா என்ன கேட்காதீங்க. இந்த ஆட்சியின் மீதான கோபத்தை இந்த ஆட்சியாளர்கள் நடந்துக்கிற விஷயத்தை எதிர்த்து வெளிப்படுத்திய உணர்வாதான் நான் பாக்குறேன். சரியா தப்பா, நடக்குமா நடக்காதா, அவ்வளவு சீரியஸா இப்ப போக வேண்டாம். ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து முடிவெடுத்தா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், விஜய் செய்கிற அந்த காரியத்தை அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதிமுக பலவீனப்பட்டு போயிருக்கு. எடப்பாடியோட பிடிவாதத்தால் இங்க சில எம்எல்ஏக்கள் அதிருப்தி இருக்காங்க. நீங்க வலை வீசவும் தானே அந்த வலையில அவங்க சிக்கிறாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்ன மாதிரி என்ன அப்ரோச் பண்ணாங்கன்னா, அப்ரோச்னா என்ன அர்த்தம்? இப்படியே சாக்கு மூட்டையோட இந்த சாக்கு பையோட இப்படி வர்றதா இல்ல, அர்த்தம் அது இல்ல. ஒரு போன் காலுங்கிறது அப்ரோச் தான். என்னண்ணே ஏதோ சங்கடத்துல இருக்கீங்கன்னு சொன்னாங்க, இங்கிட்டு வந்துட வேண்டியதானே, நல்லா தானே நாங்கள் ஆட்சி பண்றோம், நல்ல கொள்கையை வச்சிருக்கோம், பாசிட்டிவா கூட சொல்லி முதல் போன் எங்க இருந்து போயிருக்கு, தாவேக்காட்டிருந்து போயிருக்கு. அதுதான் பேரத்தின் முதல் நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது நீங்க பேச்சுவார்த்தைன்னு சொல்லுங்க, கொள்கை பிடிச்சு வந்தாங்கன்னு சொல்லுங்க. நீங்க செய்யற அந்த காரியத்தை ஸ்டாலினோ எடப்பாடியோ இல்லை இவர்கள் நம்மெல்லாம் இவங்களை பத்தி பேசுறோம் சத்தம் இல்லாம அமித்ஷாவோ செய்ய மாட்டார்னு விஜய் எதிர்பார்த்தால் அவர் இன்னும் முழுமையான அரசியலுக்கு தயாராகலைன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க இந்த செய்யற காரியத்துல அவங்க எல்லாம் கரகண்ட ஆட்கள். சரிதானா? இதெல்லாம் நடந்தா அனிதா ராதாகிருஷ்ணனோ ராஜேந்திர பாலாஜி சொன்னது நடக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது அதை பத்தி சீரியஸா பேசுறதுக்கான வாய்ப்போ வருமே தவிர இன்னைக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. இன்னைக்கு இல்ல. திருமாவளவன் சீமானோட திமுக நெருக்கம் காட்டுறத ஒரு விமர்சனமா வச்சிருக்காரு. பேனாசிலை உடைப்பெண் என்பவர் தான் இப்ப புதிய வேட்பாளராக நிறுத்த போறாங்களா? அது திமுக மேல இருக்கிற கோபத்தை இருக்கிற வாய்ப்பெல்லாம் 2009 என்ன மாதிரி திமுக இல்ல, அதெல்லாம் கரெக்ட். நீண்ட காலமா இருந்தார், நம்பிக்கையோடு இருந்தார், முழு மனதோட இருந்தார், யாரும் மறுக்கல. அந்த திமுக விட்டு விலகி நம்ம இங்க போகணும்னு முடிவெடுத்துட்டு வந்த பிறகு தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம் அப்படிங்கிற வார்த்தையும் சொன்ன பிறகு வெளியில இருந்து ஆதரவுன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். வெளியில இருந்து தான் ஆதரிப்பேன் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்தார். ஞாபகம் இருக்கா? அமைச்சர்கள் அங்கம் பெறணும்னு அவர் விரும்பல. பதவிகளை தேடி ஓடுபவர் அல்ல திருமாவளவன். அப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு ஆதவ் ஏதோ பேசினார், ஒரு சந்திப்பு நடந்துச்சு, பத்திரிகையில வந்துச்சு. அடுத்த நாள் அண்ணன் வரணும்னு ஒரு பேட்டி கொடுத்தார், அரசுல பங்கேற்கணும்னு. அந்த அழைப்புக்கு எங்களுடைய நன்றி அப்படின்னு இவர் ஒரு பேச்சுக்கு பதில் கொடுத்தார், பேட்டி கொடுத்தார். அடுத்த நாளே போய் சேர்ந்துட்டார். அப்போ ஆட்சியிலேயே பங்கெடுத்த பிறகு இந்த தோழமைங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா என்ன சொல்றது, அர்த்தமற்ற பேச்சு. அது தோழமை இருக்க முடியாது. நட்பு இருக்கலாம், அதுக்கு ஆட்சி அதிகாரம் கட்சி எல்லாம் எல்லையே கிடையாது. யாரு கூட நீங்க நட்பா இருக்கலாம். நட்பு வேற, ஒரு அரசியல் கட்சி இன்னொரு கட்சியோடு தோழமையாக இருப்பது வேற. திருமாவளவன் அப்படி திமுக கம்யூனிஸ்ட் பார்த்தார், பனையூர் பாபு கட்சியில சேர்த்துக்கிட்டு அவருக்கு எரிச்சலா இருக்கு. எப்ப சேர்த்தாங்க? நான் நியாயப்படுத்தல. அரசியல்னாலே சர்க்கஸ் காட்சிகள் நடக்கதான் செய்யும். எப்ப சேர்த்தாரு? நீங்க என்னைக்கு சீட்டு கொடுக்கல அன்னைக்கே பனையூர் பாபு அந்த கட்சி விட்டு வெளியே வரணும் முடிவு பண்ணார். ஆனா திருமாவளவன் நம்ம அணியிலே இருக்கிறார், சேர்க்கல. மதிமுக சேர்ந்த செவந்தியப்பன், செந்திலதிபன் பல பேரு பல வருஷமா லெட்டர் கொடுத்துட்டு காத்திருக்காங்க திமுக சேரணும்னு. ஸ்டாலின் சேர்த்தாரா? இல்ல, அண்ணன் இங்க இருக்காரு அந்த அணியில, நம்ம அணியில வைக்கோ, சேர்க்கக்கூடாதுன்னு சேர்க்கவே இல்லை. அவர் என்னைக்கு வெளியே போய் முடிவெடுத்தாரோ அன்னைக்கு சேர்க்க ஆரம்பிச்சார் மதிமுக. அதே மாதிரி திருமாவளவனுக்காக ஒரு மரியாதை வச்சு அவரும் அமைதியா தான் இருந்தார். நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்ன போது பனையூர் பாபு சேர்க்கல. இவர் என்னைக்கு அதையும் தாண்டி அடுத்த ஸ்டெப் எடுத்து அமைச்சரவையிலேயே சேர்த்தாரோ அப்ப அதுக்கு வேற அணி, வேற இது உணர்வுகள், அதுக்கெல்லாம் வேலை இல்லை, நாகரிகத்துக்கெல்லாம் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சியில சேர்க்கிறாங்க. அடுத்து இன்னும் சில பேர் வரதா இருக்கிறாங்க. இது யதார்த்த அரசியல்னு முதல்ல திருமாவளவன் புரிஞ்சுக்கணும். இதை மனசுல வச்சுக்கிட்டு அப்ப நீங்க எங்க கிட்ட சேர வேண்டாம், வேற எங்கேயாவது சேர்ந்துக்கணும்னு சொல்லிருக்கணும்லாம் சொல்றாரு. அது அவருடைய அந்த இலகிய மனசை, ஒரு குழந்தைத்தனமான மனசை புரிஞ்சுக்க முடியாத தவிர அது யதார்த்த அரசியல் அல்ல. இங்க வேண்டாம், பிஜேபியில போய் சேர்ந்துருங்கன்னா திருமாவளவன் ஒத்துக்கு வரேன் இல்ல, அந்த வேலை தான் ஸ்டாலினுக்கா?
ஒருத்தர் அதிருப்தியில் இருக்கிறார். சரி, நான் பனையூர் பாபு, நீங்கள் வளர்த்த பனையூர் பாபு மேல ஸ்டாலினுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு நீங்க பெருமை தான் படணும் ஒரு வகையில. சரி, நம்ம வளர்த்த ஆளு அப்படின்னு. இப்ப ஸ்டாலின் சொல்றாருல, எங்களால ஜெயிச்சு நாங்க தான் வழி அனுப்பி வச்சோம், அவங்களால தான் இந்த ஆட்சி நடக்கும். அது மாதிரி நீங்களும் சொல்லிட்டு போக வேண்டியது. இதெல்லாம் ஒரு நாள் கூத்து, இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனாலும் திமுக அதை செஞ்சிருக்கூடாதுன்னு ஒரு இயல்பான நியாயத்தின் அடிப்படையில், தனி மனித நியாயத்தில் அந்த வார்த்தைகளை வைக்கிறார். அதுக்கு சீமானுடைய சம்பவத்தை, எங்களை இப்படி சீன்றீங்களே, உங்களை சீண்டின, கலைஞரை காயப்படுத்திய, கலைஞரை அவமானப்படுத்திய உங்களை கடுமையாக விமர்சித்த சீமானோடு கொஞ்சி குழவுகிறீங்களே, அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு எரிச்சல் கலந்த பதில் விமர்சனமா தான் பாக்குறேன். இதெல்லாம் ஒரு நாள் கூத்து. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குன்னு. பொது வேட்பாளரா சீமானை நிறுத்த போதா சில நாளாவே ஒரு அன்பில் ஒரு பேச்சா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அப்படி நிறுத்தினாங்கன்னா இப்ப மக்கள் பார்வை சீமான் பக்கம் திரும்ப அது எந்த தொகுதியில நிறுத்துறாங்க? இருங்க, எந்த தொகுதியில சீமானை? அம்பாசமுத்திரம் இல்ல சார், இருங்க, அறிக்கை வந்துருச்சா? இல்ல ஒரு அப்ப இருங்க, எந்த தொகுதியிலன்னு அறிவிக்கட்டும். சரி, ஒரு தொகுதியில சீமான பொது வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க, மீதி 5 தொகுதியில நாம் தமிழர் என்ன நிலைப்பாட்டு எடுக்க போகுது பார்க்கணும். இந்த 1 ஆக்கிட்டனால மீதி 5 நாங்க போட்டியிடலன்னு எடுத்தா அது ஒரு இம்பாக்ட் இருக்கும். சரி, திமுக மட்டுமே ஆதரிக்கிச்சா அதுக்கு பேர் பொது வேட்பாளர் இல்ல, அதிமுகவும் சேர்ந்து ஆதரிக்கணும். வேறு சில பெரிய கட்சிகள் இருக்கு. சீமானை தனிப்பட்ட முறையில் பிடிக்காத கட்சிகளும் இருக்கு, கொள்கை ரீதியாக பிடிக்காத கட்சிகளும் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதோட இம்பாக்டை பத்தி பேச முடியும். அப்படி ஒரு கோரிக்கை திரும்ப சீமானுக்கே அந்த விருப்பம் இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். அவர் நிக்கிற தொகுதியில என்ன பொது வேட்பாளரா நிறுத்துங்க, விஜய்க்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்றதா. அது நடக்கட்டும். எந்த வடிவத்தில் வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதனுடைய விளைவுகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்க முடியும். பொது வேட்பாளர் இப்ப இனி ஒன்று யாரா ஒன்னாலும் இருக்கட்டும் சார், அப்படியே ஒரு தொகுதியில் ஒருத்தர் நிறுத்தப்பட்டாங்கன்னா மக்கள் பார்வை அவங்க பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா வடதுருவமா இருக்கிற கட்சிகள் ஒன்றிணையும் போது, தாவேக்காவுக்கு எதிராக ஒன்றிணையும் போது அவரோட பார்வை எப்படி இருக்கும்? ஆமா, மக்கள் அதை மட்டுமா நடந்திருக்கு. இப்போ பொது வேட்பாளரை சீமானை நிறுத்துறாங்கன்னா, கடந்த சட்டமன்ற பொது தேர்தலுக்கும் இந்த இடைத்தேர்தலுக்கு இடையில அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கா? விஜய் தரப்புல என்னெல்லாம் நடந்திருக்கு? இவர் யாரை கொள்கை எதிரின்னு சொன்னாரோ, யாரை ஊழல்வாதிகள்னு சொன்னாரோ, அவங்கள முதலமைச்சர் ஆக்குவோம் திரும்பன்னு சொன்னவங்களை திருப்பி ஆதரவு கேட்டு வந்து நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்றதுக்கும் அந்த இடைத்தேர்தல் தான் உரைகள். பொது வேட்பாளர் அவர் அம்பாசமுத்திரத்தை மட்டும் பார்க்காதீங்க. விராலிமலையில் என்ன நடக்கும், மதுராந்தகத்துல என்ன நடக்கும், தாராபுரத்துல, பெருந்துறையில எல்லாத்தையும் ஒரு பார்வை பாருங்க. அவங்களும் தமிழ்நாட்டு மக்கள் தானே, அவங்களும் அதே நேரத்தில் ஒரு முடிவெடுக்க போறவங்க தானே. ஸோ இந்த 60 நாள், 90 நாள், 120வது நாள், அந்த 4 மாசத்துல தமிழ்நாட்டுல என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையும் தான் மக்கள் பார்ப்பாங்க. ஊழல்வாதிகள், ஊழல் ஒழிப்புங்கிறங்க, தூய ஆட்சிங்கிறீங்க. நிஜமாவே நீங்க பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டீங்க. ஊழல் ஒழியாது, லஞ்சம் ஒழியாது, ஒழிக்க முடியாது. குறைக்கிறதுக்கு முதல் படியா நீங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்கலைன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்டவங்களை கூட்டி வந்துட்டு அவருக்கு திருப்பி சீட்டும் கொடுத்துட்டு அவருக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கலன்னு விராலிமலையில கேட்பாங்களா? மாட்டாங்களா? நேருக்கு நேரா கேட்க மாட்டாங்க. இங்க அமுக்கும் போது மனசுல கேட்டு பதில் போடுவாங்க. இல்ல, யாரு பண்ணாத இப்ப விஜய் பண்ணிட்டாரு அப்படின்னு மக்கள் சமாதானமாகி விஜய் சொல்றதை கேட்கவும் செய்யலாம். இந்த உரைகள்ல எல்லா விஷயங்களுக்குமான உரைகள்லாம் தான் அது இருக்க போகுது. வெறுமனே சீமான்கிற ஒரு ஃபேக்டரை மட்டும் வச்சு அது நடக்க போறது இல்லைன்னு சொல்றேன். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஆளுநரை சந்திச்சு குதிரை பேரம் குறித்து ஒரு மனுவை கொடுத்திருக்காரு. எல்லா கட்சிகளும் தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு திமுக திரும்ப ஒரு போய் கொடுக்க போறதா சொல்றாங்க. இப்போ விஜய் ஒரு பக்கம் தன் ஆட்சியை சிறப்படுத்திக்கிறதுக்கு சில நாகரிகமான முறையில் சில வேலைகளை செய்யறாருன்னா, அதே நாகரிகமான முறையில் எதிர்கட்சிகளும் சில வேலை செய்ய தான் செய்வாங்க. இது கவர்னர்கிட்ட கொடுக்கறது ஒரு சம்பிரதாயத்தோட முடியுதா, இல்லை ஏதோ ஒண்ணுக்கு ஒரு அஸ்திவாரத்தை ரெடி பண்றாங்களா தெரியாது. இதோடு நிறுத்திக்கிறாங்களா, நீதிமன்றத்துக்கு போறாங்களா தெரியாது. மீண்டும் திமுக சார்பாகவும் ஆளுநர் அதான் சொல்றேன் சார், இது ஆளுநரோட சந்திப்போட நிறுத்திக்கிறாங்களா, நீதிமன்றத்துக்கு போறாங்களான்னு பார்க்கணும். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க, பரிந்துரைங்கன்னு கேட்டுதான் போறாங்க, அல்லது உரிய நடவடிக்கை எடுங்கன்னு தான் கவர்னர்கிட்ட போறாங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கன்னு கேட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அதை நீதிமன்றம் அனுமதிக்குதா, தீர்ப்பு அந்த மாதிரியே கொடுக்குறாங்களா, இல்ல தள்ளுபடி, இப்படி பல கேள்விகளும் இருக்கு. அரசியல் நடவடிக்கைகள்ல இது ஒண்ணு. ஆனால் யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் ஒரு தொங்கு சட்டமன்றம்னு ஒண்ணு அமைஞ்சிட்டா இந்த மாதிரியான காட்சிகள் தவிர்க்க முடியாது. குதிரை பேரங்களும் தவிர்க்க முடியாது. இதுல யாரும் யாரை பார்த்தும் குற்றம் சொல்றதுக்கு எவருக்கும் தகுதி இல்லை. இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகும் தமிழ்நாட்டுல இந்த தொங்கு சட்டமன்றம் நீடிக்க வாய்ப்பு இருக்கா தெரியல சார். என்ன சார், நான் அவ்வளவு பெரிய முக்காலம் உணர்ந்த ஞானியா நானு? எனக்கு என்ன சார் தெரியும்? மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம்னு நான் சொன்னேன்னா, 6 தொகுதியிலையும் 7 தொகுதியிலையும் எத்தனை தொகுதியில எத்தனை தொகுதி நமக்கு தெரியாத போது, அது நடக்கிற தொகுதியில அதிகப்படியா விஜய் ஜெயிச்சார்னா இன்னும் கொஞ்சம் சேஃப் ஆவார். அவர்கிட்ட 107 இருக்குன்னா இன்னும் ஒரு 11 இடம் 12 இடம் ஜெயிச்சாதானே சேஃபா தனி மெஜாரிட்டி வரும். அத்தனை இடைத்தேர்தல் வருமா தெரியாது. அதனால எவ்வளவோ கேள்விகள் நிறைய இருக்கு. பதில் இப்பவே சொல்றதுக்கு யாராலையும் முடியாது. இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இது போன்ற 3 கட்சிகளை வச்சு விஜய் நம்பிக்கையோட 5 வருடம் நாங்க இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அது கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா? நம்பிக்கையை தக்க வைக்கிற மாதிரி, அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துற மாதிரி விஜய் ஆட்சி பண்ணணும்.
இப்பயே அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. கேள்வி கேட்கக்கூடாது, உங்களுக்கு ஆதரவு தரவங்களுக்கு கேள்வி கேட்காம எப்படி இருப்பாங்க? ஜோசியரை நியமிச்ச தப்புன்னாங்க, வித்ட்ரா பண்ணிட்டார். தமிழ்நாட்டுல பிறக்காத, ஆந்திராவில் பிறந்து இன்னைக்கும் பெங்களூர்ல வசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர, கர்நாடகாவில் வசிக்கிற ஒருத்தர தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியா போடுறார். அந்த முடிவில் இன்னைக்கு வரைக்கும் உறுதியா இருக்கிறார். இடதுசாரி அது கடுமையா எதிர்த்தாங்க. திருமாவளவனுக்கு இன்னும் அவ்வளவு துணிச்சல் வரல. ஏனோ ஒரு பதுங்கி பதுங்கி அந்த கருத்தை சொல்றார். ஸோ மாறுபட்ட கருத்து அங்கேயும் இருக்கு. பல பல விஷயங்கள்ல எல்லோருக்கும் தனித்தனித்த கருத்துக்கள் இருக்கு. இதெல்லாம் ஒருங்கிணைச்சு சில கருத்துக்களுக்கு காது கொடுத்து கேட்டு சிலதை கன்வின்ஸ் பண்ணி நான் ஏன் அந்த முடிவு எடுத்தேன்னு தோழமை கட்சிகளை அனுசரிச்சு போனா அது 5 ஆண்டுகள் நீடிக்கும். கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சதுன்னா அது யாருக்குமே சிக்கல் தானே. அது பெரிய கம்ப சூத்திரம் இல்ல, சொல்லக்கூடாத தத்துவத்தில் நான் சொல்லலை, யதார்த்தத்தை சொல்றேன் நான். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை பற்றி மிக்க கருத்து சார். நன்றி.